உங்களுக்கு கேரக்டர் ட்ரிவன் படங்கள் பிடிக்குமா அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் 2025ஆம் ஆண்டு ஜோஸ் சேஃப்டி இயக்கத்தில் வெளிவந்த மார்ட்டி சுப்ரீம் படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த படத்தோட கதாநாயகன் டிமோத்தி ஷாலமே, அது ஒரு ஃப்ரெஞ்சு நேம்னு நினைக்கிறேன். அவருக்கு இந்த படத்துக்காக ஆஸ்கார் கிடைக்கும்னு சொல்லி பேசப்பட்டது. ஆனால் ஆஸ்காருக்கு முந்தி அவர் கொடுத்த சில பேட்டிகளில் சில மாதிரி உளறித்தல்ல அவருக்கு அந்த வாய்ப்பு பறி போனதாக சொல்கிறாங்க. இந்த படத்தை இயக்குனர் ஒரு யூதர். இந்த படம் ஒரு யூதரை பற்றிய கதை தான். இந்த படத்தில் 2ஆம் உலகப் போரின் போது நடந்த ஒரு சம்பவத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க. கற்பனை சம்பவமாக இருக்கலாம், உண்மை சம்பவமாக இருக்கலாம், நமக்கு தெரியல. அவங்க அது ஒரு டெம்ப்ளேட்டாகலாம் பயன்படுத்துகிறாங்க. வியாபார நோக்கத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவேர்னஸ்க்காக பயன்படுத்துகிறாங்களா, இல்லை அவார்டுக்காக பயன்படுத்துகிறாங்களான்னு தெரியல. அந்த விருது பெறக்கூடிய படங்கள், இந்த ஆஸ்கார் ரேஸில் வரக்கூடிய பல படங்கள் இந்த யூத மக்களை, இந்த யூத பாப்புலேஷனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, இல்லை அவங்களோட வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்துகிறாங்க. இந்த படத்தோட மைய கதாபாத்திரமான மார்ட்டி மோசர் தன்முனைப்பும் சுயநலமும் உள்ள ஒரு கதாபாத்திரம். அவருக்கு டேபிள் டென்னிஸில் உலக சாம்பியன் ஆகணும்னு ஆசை. அதுக்காக அவர் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கார். திருடுறதுக்கோ, பொய் சொல்கிறதுக்கோ, ஈவன் கொலை பண்ணுறது கூட தயாராக இருக்கின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் முதல்ல சில தப்புகள் பண்ணிவிட்டு லண்டன் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறாரு. அங்கே அவரால் ஜெயிக்க முடியல. திரும்ப இங்கே வந்தால் அந்த பிரச்சனைகள் தொடருது. அவர் போகிறதுக்கு முன்னாடி பண்ண தப்புகள் அவரை துரத்துது. இதிலிருந்து தப்பிச்சு ஓடினா மேலும் சில தப்புகள் செய்கிற மாதிரி ஆயிடுது. அதிலிருந்து ஓடுறாரு. அதுக்கு முன்னாடி இந்த தப்புகள் செய்கிறதுக்கு முன்னாடி சில பேரை பகச்சிக்கிட்டாரு. அவங்ககிட்டே உதவி கேட்டு போகிறாரு. அவங்க இவர் கழுத்து இருக்கிற மாதிரி சில கான்ட்ராக்ட் போடணும்னு சொல்கிறாங்க. இப்படி ஒன்றுலேருந்து ஒன்றாக ஆர்கானிக்காக ஒரு டொமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று தட்டி விட்டோன்னா எல்லாம் மொத்தமாக விழுந்துடுற மாதிரி அது வேக வேகமாக சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேவை தான் தொடர்ந்து பயன்படுத்துகிறார். குட் டைம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்புறம் அன்கட் ஜம்ப்ஸ்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் ரெக்லெஸ் கேரக்டர்ஸ் தான். எதையுமே லாங் டேர்மில் யோசிக்காமல் அப்படியே வேக வேகமாக செயல்படுவாங்க. அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சில சமயம் உயிரையே விட்டுருவாங்க. இப்போ இந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி அதே ஒரு பேட்டர்னில் உள்ள கதாபாத்திரம் தான். வேக வேகமாக நகரக்கூடிய காட்சிகள், கதையமைப்பு உள்ள படம் தான் அது. போர் அடிக்காமல் இருக்கும், பார்க்குறதுக்கு விறுவிறுப்பாகவும் இருக்கும். மைய கதாபாத்திரங்கள் பண்ணக்கூடிய அற்பத்தனங்கள், சின்னத்தனங்கள், சல்லித்தனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சுக்கிட்டு படங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.